நான் போட்ட ஸ்டோரியை ஒருத்தவங்க ஸ்டோரியிலலாம் ஷேர் பண்ணி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. பொண்ணுங்க சேஃப்டி பற்றி பேசாமல் உங்கள் பையனுக்கு எப்படி பொண்ணுங்க கிட்ட பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. எஸ், 100% ஐ அக்ரி வித் தட். கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும், எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், பவுண்டரிஸ் என்னன்னு. அது ரொம்ப முக்கியம். பட் ஐ ஹாவ் அ கொஸ்டின் ஹியர். வாட் இஸ் த ரியாலிட்டி? என்ன பட்டன் ரியாலிட்டியில பசங்க வந்து ஒழுக்கமா இருக்க மாட்டாங்களா? ரியாலிட்டியில வந்து ஒரு பொண்ணோட கன்சென்ட் இல்லாம தொடக்கூடாது அப்படின்ற பேசிக் சென்ஸ் இருக்காதா? ரியாலிட்டியில பசங்க பொண்ணுங்களை ப்ராப்பரா ட்ரீட் பண்ண மாட்டாங்களா? ஏதோ நான் வந்து ஏலியனை வந்து பூமிக்கு கூட்டிட்டு வந்து சர்வை பண்ண வைங்க அப்படின்ற சாத்தியமே இல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு ரியாலிட்டி டாக் வேற. அப்புறம் நேத்து என்ன ஸ்டோரி போட்டிருந்தீங்க, இஃப் யூ ஹேவ் அ டாட்டர் அட் யுவர் ஹோம் ப்ளீஸ் கீப் ஹர் சேஃப். சேஃபா வச்சுக்கிறதுக்கு ஆர் வி எ ப்ராப்பர்ட்டி? பொண்ணுங்க வந்து ப்ராப்பர்ட்டி கிடையாது, வீட்டுக்குள்ள பூட்டி பாதுகாத்து சேஃபா வைக்கிறதுக்கு. இன்ஸ்டட் ரைஸ் யுவர் சன் ப்ராப்பர்லி அப்படின்னு சொன்னது வந்து அதெல்லாமே கிடையாதுங்க. ரியாலிட்டியில இதெல்லாம் விஷயம் இருக்கு. அதனால நீங்க தான் சேஃபா இருக்கணும், பொண்ணுங்க தான் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்றது கன்சர்ன் கிடையாது. இது வந்து ஒரு இழிவான பேட்ரியார்கியல் மைண்ட் செட் தான். ஸோ சேஞ்ச் பண்ண வேண்டியது அந்த மைண்ட் செட்டை தான் சேஞ்ச் பண்ணணும். நீங்க ஒரு இது கூட சொல்லியிருந்தீங்க, இங்க ப்ராப்ளமோட ரூட் காஸை தான் நம்ம வந்து சரி பண்ணணும்னு சொல்லி. அதே தான் நானும் சொல்றேன். ப்ராப்ளமோட ரூட் காஸே இந்த பேட்ரியார்கியல் மைண்ட் செட் தான். அதை தான் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் 1920s to 27 இது வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட் எரா அப்படின்னே சொல்லலாம். அந்த சமயத்தை பெண்கள்ல வந்து அனிமலுக்கு ஈக்குவேட் பண்ணி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பெண்களுக்கு இடையே ஒரு ஃப்ரீடம் ஆஃப் தாட்டை வந்து லைக் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை லிட்டப் பண்ணதே வந்து அம்பேத்கர் அவர்கள். அவரு இந்த மாதிரி இன்னைக்கு ரியாலிட்டி இப்படிதான்ப்பா, அனிமலோட பெண்கள் ஈக்குவேட்டா இங்க ட்ரீட் பண்றாங்க, ரியாலிட்டி இதுதான், அதுக்காக நம்ம இதெல்லாம் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி கன்சர்ன்ற பேர்ல சொல்லியிருந்தாரு. அப்படின்னா இன்னைக்கு பெண்களுக்கு பாதி ஹியூமன் ரைட்ஸ், பேசிக்கான ஹியூமன் ரைட்ஸே கிடைச்சிருக்காது. and have whatsoever political opinion, political criticism towards the government, but you don't have any right to question a victim. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? question the person who made this, question the person who created this, ரெஸ்ட்ரிக்ட் த பர்சன் ஹூ மேட் திஸ், அண்ட் முடிஞ்சா அவங்கள ரிஃபார்ம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து விமனுக்கு கன்சர்ன் காட்டுறேன் அப்படின்ற பேர்ல வீட்லயே இருங்க, பத்திரமா இருங்க, உங்களுக்கு பொண்ணுங்க இருந்தா பத்திரமா பொத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்க வந்து விஷயமே கிடையாது. இன்ஸ்டட் டீச் யுவர் சன் டு பிஹேவ் ப்ராப்பர்லி வித் விமன். அதுவே வந்து இங்க போதுமான விஷயமா தான் இருக்கும். ஸோ ரியாலிட்டியே இதுதான், அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. அப்படின்னா when do we women live our life? அதுதான் வந்து என்னுடைய கேள்வி.